உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று 10,000 பாட்டை முத்தாகத் தந்து இந்த நாட்டில் ராமபிரான் புகழை இந்த மண்ணில் பரப்பிய கம்பநாட்டாழ்வார் திருவடிகளை சேவித்து ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிந்த வணக்கம். இன்றைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு கம்பராமாயணத்தினுடைய பாத்திர படைப்புகள், கம்பனுடைய அறம், கம்பனுடைய வீரம், கம்பனில் பெண்மை, கம்பன் காட்டிய பக்தி என்று பல்வேறு விஷயங்களை பார்த்திருக்கிறோம், பாத்திரங்களையும் பார்த்திருக்கிறோம். கம்பனுடைய பெருமையும் அண்மையில் பார்த்தோம். ஆனால் இன்று நான் ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். கம்பனுடைய தூரிகை பட்டு மின்னிய சில கட்டுரைகளை அடியேன் அண்மையில் படிக்க நேர்ந்தது. இப்பொழுதெல்லாம் கம்பன் கடகங்கள் எல்லோரும் கன்னித்தமிழை வளர்த்தாலும் கூட கம்பன் அடிப்பொடி சா கணேசனும், ஜஸ்டிஸ் இஸ்மாயிலும், திருச்சி ராதாகிருஷ்ணனும், குன்றக்குடி அடிகளாரும், பழனியப்பன் அவர்களும், கோவை நஞ்சுண்டன் அவர்களும், ராஜபாளையத்தை சார்ந்தவர்களும், புதுக்கோட்டை மலையப்பன், கந்தையா, மாணிக்கம் போன்ற தமிழ் சான்றோர்களெல்லாம் கம்பனுக்கு ஆற்றிய புகழும், கம்பனை நேசித்து அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் செய்த தொண்டும் எத்தனை காணமானாலும் எண்ணி எண்ணி வணங்கத்தக்கது. அடுத்த தலைமுறைக்கு பாடல் ஒப்புவித்து ராமனை கொண்டு போய் சேர்த்தார்கள். இன்றைக்கு அயோத்தி மாநகரத்திலே ராமனுக்கு ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் என்று வாழ்ந்த அந்த ராமனுக்கு கோயில் கட்டி வழிபடுகின்றோம். இந்த கற்கோயிலை விட சொற்கோயிலை கட்டிய பெருமை தமிழகத்து கம்பன் கடகங்களுக்கு சேரும். அந்த வகையில் அக்காலங்களிலெல்லாம் ஆசாஞா போன்றவர்கள், பெரிய தமிழ்ச்சான்றோர்களெல்லாம் கோ சாரங்கபாணி, நமச்சிவாயம், சோ சத்தியசீலன், பாப்பையா போன்றவர்களையெல்லாம் கட்டுரைகளை எழுதச் செய்து அடுத்த தலைமுறைக்கு கம்பனை வாழ்வியலோடு சேர்த்து பாத்திரங்களை படைத்து ஒரு இறை நம்பிக்கையை, சமூக பொறுப்புணர்வை, சமூக அறத்தை பரப்பிய பெருமை கம்பன் கடகத்து மலர்களுக்கு சாரும். இந்த சான்றோடு சொல்கின்றேன். அந்த வகையில் கம்பன் இதயம் தொட்ட பரதன் என்று ஒரு கட்டுரை அண்மையில் படித்தேன். கம்பன் இதயம் தொட்ட பரதன். அந்த விஷயத்தை பெரிய கடல் போன்ற செய்தி, அதை எடுத்து ஒரு முத்து போல உங்கள் கைகளில் தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, ராமகாதையில் ராமனுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு தெரியும். ராமனுக்கு பிறகு 3 பெயர் உண்டு: லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன். இவர்கள் உடன் பிறந்த தம்பியர். உவந்து அணைந்த தம்பியர் 3 பேர் உண்டு. ஒன்று சுக்ரீவன், மற்றொருவன் குகன், மற்றொருவன் வீடனன். இப்படி 6 அருமை தம்பியரை பெற்றவன் இந்த ராமபிரான். ஆனால் கம்பனுடைய உள்ளத்தை மகிழ்வித்தான் பரதன் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று பட்டியல் போடுகின்றார்கள். அருகிலிருந்து அன்பு செய்தவன் இலக்குவனன், தொலைவிருந்தே ராமனின் இதயம் தொட்டவன் பரதன். எப்படி? இவன் அருகிலிருந்து கண்ணை இமைகாப்பது போல பார்த்தானா, அவன் தொலைவிருந்து ராமனையே நேசித்தானா, அவன்தான் இதயம் தொட்டவன். பாருங்க, ஒரு முதல் காட்சி, ராமபிரான் காட்டுக்கு போகிறான். ராமனை பெற்றவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கோசலை. வளர்த்தவள் கைகேயி. பரதனை பெற்றவர் கைகேயி. ஆனால் கைகேயியை விட கோசலை தான் பரதன் மீது அன்பு செலுத்தினாள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை, கானகம் என்று தெரிந்த பிறகு தன் தாய் கோசலையிடம் அனுமதி பெற்று ஆசீர்வாதம் பெற்று வருவதற்கு புறப்பட்டு நிற்கின்ற ராமனிடத்தில் ஒன்று சொல்கின்றார் அந்த கோசலை. ராமா, ராமா, உன்னிலும் உயர்ந்தவன் பரதன். சொல்றது யாரு? மாற்றுத்தாய். உன்னிலும் நல்லவன் பரதன், அது சரியே, உன்னை விட 1000 மடங்கு நல்லவன்டா, அவன்தான்டா அப்படின்னு சொல்றான். ஆனால் கம்பன் பாத்திரத்தை படைக்கின்ற போதே ராமனுக்கு நிழல் போன்றவன் இந்த பரதன், அறத்திற்கு வேர் போன்றவன் இந்த பரதன், நேர்மையின் ஆணி போன்றவன் பரதன், அறம் மண்டும் பள்ளத்தான். இப்படி 1000 வார்த்தைகளில் ஜாலத்தை போடுகின்றான்.
ராமன் காட்டுக்கு போகின்றான், அது விதி வழியது. பரதன் அந்த மாமா வீட்டிலிருந்து மீண்டும் அயோத்தி மாநகரத்திற்கு வருகின்றான். நடந்த விஷயத்தை கேட்டு சூரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் பட்டாபிஷேகம் தலைப்புள்ளைதான் என்று சொல்லி கானகம் நோக்கி செல்கின்றான். இதற்குள்ள கங்கை கடையை ராமன் கடந்து விட்டான். இப்பொழுது குகன், லக்ஷ்மணன், ராமன் இருக்கின்றான். எதிரிலே தன்னுடைய படைகளோடு வருகின்றான் பரதன். இதை பார்த்தவுடன் அன்பு பீரிட்ட குகன், எப்படி ராமனுடைய திருவடியை சேவிக்க போனவன் தான் குகன், ஆனாலும் இந்த பரதன் மீண்டும் சண்டைக்கு வரானோன்னு நினச்சி அப்படி லக்ஷ்மணனும் அவனும் நிற்கும்போது ஒரு அடி அப்படி முன்னாடி வருவானா. பரதனுடைய செயலை பார்த்துட்டு கம்பன் ஒரு வார்த்தை போடுறான், இந்த பரதன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியும் அம்மா. ஒரு ராமர் 2 ராமர் இல்லை, 1000 ராமரை ஒரு தராசு தட்டில் வச்சு ஒரு பரதனை வச்சா பரதன் தான் வெற்றி பெறுவானா. ஏன்னா 1000 ராமனுக்கு மேலே உள்ளவனா. எப்படின்னு இன்னொரு காட்சியில் சொல்கிறான், இந்திரஜித்தோட போர்க்களத்தில் லக்ஷ்மணன் சண்டைக்கு போனால் அந்த லக்ஷ்மணன் நல்லபடியாக உயிரோடு திரும்பி வந்துடுவானான்னு ராம வழி மீது வெடி வைத்து பார்த்தானா. யாரை போல அற்புதமாக சொல்கிறான். இந்த காகுத்தன் வருகைக்காக நந்தி கிராமத்தில், காகுத்தன்னா யாரு? ராமனுடைய வருகைக்காக 14 வருஷம் பாதுகையை வைத்து ஆட்சி செய்துவிட்டு தன் அண்ணன் எப்போது வருவான் என்று அந்த வழி மீதே வெடிவைத்து காத்திருந்தானே பரதன், அதுபோல ராமன் லக்ஷ்மணனுக்கு காத்திருந்தான் என்று சொல்கின்றான். இது எல்லாவற்றையும் விட எல்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் முடிஞ்சோன்னு அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் என்ற அந்த பாட்டை படித்தா தெரியும். வெண்கொற்ற கொடை தான் ஒரு அரசனுக்கு மேன்மையானது. அந்த வெண்கொற்ற கொடையை பரதன் தான் பிடிச்சானா. ஏன்னா தனக்கு கிடைத்த நாற்காலியை, தனக்கு கிடைத்த பதவியை வேண்டாம் என்று துறந்து தன் அண்ணனுக்கு தரக்கூடிய இந்த மண்ணுலகில் யாரும் செய்ய முடியாத அறச்செயலை, தர்ம செயலை செய்து இந்த உலகத்தில் இப்படித்தான் ஒரு அறத்தின் வடிவமாக இருக்க வேண்டும் என்று தர்மத்தின் அச்சாணியாக விளங்கியவன் பரதன் என்பதை இந்த மண்ணுக்கு காட்டிய கம்பன் வாயிலாக பரதனை படிக்கின்ற போது கண்களில் ஆனந்த நீர் வருகிறது. பரதனை படிப்பது இந்த மண்ணுக்கு பெருமையல்ல, பரதன் போல் நம்பிக்கையோடு இருப்பவர்கள்தான் அரிது. அந்த நம்பிக்கையோடு இருப்பவர்களைத்தான் நாம் கண்டு ஆராதனை செய்ய வேண்டும். மீண்டும் இது போன்ற ஆனந்தமான செய்தியோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.